ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்துடைய 10வது அத்தியாயம். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 16 மற்றும் 17 மற்றும் 18. பிராணேனாஸ்வித சுப்ரீத் அந்தரச்சயதே விபோ வபஸ்ஸதோ ஜக்ஸதக்ஷ பிரான்முகம் நிர்பயத்யதா. The living force being agitated by the Virat Purusa generated hunger and thirst, and when the desire to drink and eat, the mouth opened. Mukhatastalo nirbhinnam jigvatatro vijayate tadanano raso jigne jigvayayo adigamyate. From the mouth, the palate became manifested, and thereupon the tongue was also generated. From this, all the different tastes came into existence so that the tongue can realize them. இப்போ வந்து ம், படைப்பு சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது, அந்த சிருஷ்டிப்பு லீலை வந்து பகவான் எப்படி செய்யறாரு, சர்க்கா விசர்க்கா இந்த 10 பிரிவுகள் பாகவத்தில் இருக்கிற 10 தலைப்புல சர்க்கா விசர்க்கா படைப்பு, அப்புறம் சிருஷ்டிப்பு உபசிருஷ்டிப்பு. ஸோ இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பகவான் படைக்கிறாரு. அப்புறம் உயிர் வாழிகளை படைக்கிற 2ஆம் படைப்பை பிரம்மா ஏத்துக்கிறாரு. இது எல்லாமே அந்த விராட புருஷர், விராட் ரூபம், பிரம்மாண்டமான ரூபம். அந்த விராட புருஷர் வந்து பகவானுடைய பௌதிக தோற்றம். விராட புருஷருக்கு கோயில் எல்லாம் கட்ட முடியாது. கிருஷ்ணருக்கு கோயில் கட்டலாம், பலராமருக்கு கோயில் கட்டலாம், ராமர் லட்சுமணனுக்கு கோயில் கட்டலாம், வாமனர் நரசிங்கர் வராகர் எல்லா அவதாரத்துக்கும் கோயில் வைக்கலாம். ஆனா விராட புருஷரை ஒரு எல்லைக்கு உட்படுத்த முடியாது. ஏன்னா அது பிரம்மாண்டமான ரூபம். அப்படின்னா ராமர் கிருஷ்ணரா ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்களா கிடையாது. அவங்களும் இந்த பௌதிக சிந்தனைக்கும் பௌதிக படிப்புக்கும் அப்பாற்பட்டவங்க. நாராயணோ பரோ அவ்யக்தாத். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தே நாராயணர் இருக்கார். அதனால பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்துக்கு கோயில் கட்டலாம், பகவானுடைய தெய்வீக ரூபத்துக்கு கோயில் கட்டி வழிபடலாம். ஆனா விராட புருஷனுக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. ஏன்னா விராட புருஷர் வந்து பகவானுடைய பிரபஞ்ச தோற்றம், பௌதிகத்தின ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த விராட புருஷருக்குள்ள இருக்கு. அந்த விராட புருஷர் அவரு அசையும் போதுதான் எல்லாமே செயலுக்கு வருது. எப்படி வந்து ஒரு சிம் கார்டை போட்டோன்னே மொபைல் ஒர்க் ஆகுது. மொபைல் போன் வாங்கிட்டோம் நம்ம, ஆனா சிம் கார்டு போட்டாத அது ஆக்டிவேட் ஆகும். சிம் கார்டை போடாத வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது. எப்படி மொபைல்ல சிம் கார்டை போட்டோன்னே அந்த செயல் வந்து இயக்கத்துக்கு வருதோ, அதே போலதான் பகவான் இயக்குனர். இந்த ஜட இயற்கை இயங்குது. அவர் தான் சுப்ரீம் டைரக்டர் ஆர் சுப்ரீம் கண்ட்ரோலர். அவர் இயக்குனாதான் இயங்கும். அப்ப அவர் செயல்பட்டாதான். இயற்கை தானா இயங்கக்கூடியதல்ல. இயற்கை தானா தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியதல்ல. பகவான் இயங்குனாதான் இயற்கை இயங்கும். அப்ப பகவானுடைய பிரபஞ்ச சக்தி, இந்த ஜட உலகம் வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி. அதனால அவர் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கொண்டு அவர் இயக்குனாதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. அப்ப இந்த ஜட இயற்கையும் சரி, உயிர் வாழ்கள் ஜீவாத்மாக்களும் சரி, அதுக்கப்புறம் உயிர் வாழிகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிற தேவர்களும் சரி, இந்த மூன்றையும் வந்து அதிபௌதிகம், அதிதெய்வீகம், அத்தியாத்மகம், அதியாத்மகம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம், இந்த 3 நிலை, 3 விதமான செயல்கள். அதிபௌதிகம், அதி ஆத்மிகம், அதிதெய்வீகம், இந்த மூன்றுமே இயங்குவது, இயக்குபவர், அனைத்தையும் இயக்குபவர். அத்தியாத்மம்
உயிர் வாழிங்க. அதிபௌதிகம் ஜட இயற்கை, அதிபௌதிகம் ஜட இயற்கை, அத்தியாத்மிகம் உயிர் வாழிங்க, அதிதெய்வீகம் இதை இயக்கக்கூடிய இயக்குனர்கள். இந்த மூன்றுமே பகவான் இருந்துதான் தோன்றுது. உயிர்வாளிகளாகிய நாமும் பகவான் இருந்துதான் தோன்றோம். இந்த ஜட இயற்கையும் பகவான் இருந்துதான் தோன்றுது. உயிர்வாளிகளையும் ஜட இயற்கையும் ஆளக்கூடிய தேவர்களும் பகவான் இருந்துதான் தோன்றாங்க. இந்த மூன்றுமே பகவான் இருந்து தோன்றுது. அப்ப இந்த மூன்றையும் இயக்க செய்பவரும் அவர்தான். அவர் இயங்கினாதான் இந்த மூணு இயங்கும். அவர் இயங்கல, இந்த மூணு இயங்க. அவர் அசைந்தாதான் அனைத்தும் அசையும். அவரை கேட்டுதான் காற்று வீசுது. அவருடைய அனுமதி பெற்றுக் கொண்டுதான் சூரியன் உதிக்குது, மறையுது. அவருடைய அசைவுல தான் மழை பொழிகிறது. மழையை கொடுப்பவும் அவர்தான், மழையை தடுப்பவரும் அவர்தான். அப்ப அவர் செயல்பட்டாதான். ஆனா பகவானுக்குன்னு செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. பகவானுக்கு ஜட உலகத்துல செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த ஜட இயற்கை இயக்க செய்வதற்காக அவர் பிரம்மாண்டமான உருவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை ஏற்றுக்கிட்ட உடனே உயிர்வாழிகள், அந்த விராட புருஷர், அவருக்கு வாய், அந்த விராட புருஷருடைய வாய் பகவானுடைய பிரம்மாண்டமான பௌதிக சக்தி, பகவானுடைய பிரம்மாண்டமான பௌதிக தோற்றம் தான் இந்த அவர் சச்சிதானந்த ரூபம் அல்ல. விராட புருஷர் பகவானுடைய ஆன்மீக சரீரம் அல்ல. விராட புருஷர் பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் அல்ல. விராட புருஷர் பகவானுடைய ஆன்மீகமான ரூபம் அல்ல. விராட புருஷர் நித்தியமான அந்த முழுமுதற் கடவுள். அவருடைய ஆத்மீக சக்தி, அவருடைய சக்தி, பௌதிக சக்தி தோற்றம். பகவானுடைய பௌதிக சக்தியின் தோற்றம் தான் அந்த விராட புருஷர். அப்போ இந்த உயிர்வாளிகளுக்கு எப்படி ஓரொரு புலன்கள் செயல்படுது, இந்த புலன்களை இயக்கும் தேவர்கள் யாரு, எப்படி இந்த தேவர்களும் செயல்படுறாங்க, நமது புலன்களும் செயல்படுது. உடல் பௌதிகம், அதிபௌதிகா, பௌதிக சக்தி. இந்த ஜட உடல் பௌதிக சக்தி. ஆத்மா அத்தியாத்மிகம், ஆன்மீக சக்தி. தேவர்கள் அதிதெய்வீகம், தெய்வீக சக்தி. தேவர்கள் உயர்ந்த சக்தி. இப்ப எப்படி இயங்குது? அந்த விராட புருஷருக்கு தாகம் ஏற்பட்டது. அவர் தாகமும் பசியும் தாகம் ஏற்பட்டது. ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். விராட புருஷருக்கு பசியும் தாகம் ஏற்பட்டு அவருடைய வாய் உற்பத்தியான பொழுது, அதே போல ஜீவன்களுக்கும் சாம்பிள், நம்ம ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான், பகவானுடைய ஒரு சிறிய ஒரு அம்சம். அப்ப நமக்கு வாய், இந்த வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இந்த ஜீவன், இந்த உடல், இந்த ஜட உடல்ல இருக்கக்கூடிய பசி தாகம். எப்ப நம்ம இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டோமோ, இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்ட உடனே நமக்கு பசி தாகம் ஏற்படுது. கரெக்டா டைமுக்கு பசிச்சிரும், தண்ணி தாகம் எடுத்துரும். அப்ப அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஜீவாத்மா ஜட உடல் எடுத்துக்கிட்டாரு. அதிபௌதிக் ஜட உடல் எடுத்துக்கிட்டாச்சு. அந்த ஜட உடல் எடுத்த ஜீவாத்மா அந்த உடல்ல வேலைக்கு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், டைமுக்கு எல்லாம் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு வாய். அந்த வாய் இயங்குவதற்கு பிரபஞ்சத்தினுடைய வாய், பிரம்மாண்ட அந்த விராட புருஷனுடைய வாய். அவருக்கு எப்ப வாய் தோன்றுச்சோ, அவருக்கு எப்ப பசியும் தாகம் ஏற்பட்டதோ, அப்ப ஜீவனுடைய தேவையும் பூர்த்தியாகுது. அதான் யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். பகவான் திருப்தி அடைந்தால் எல்லாம் திருப்தியாகும். அப்போ வாழும் உயிர்வாளிகளுக்கு என்ன சொன்னாங்க? உயிர்வாளி, தி லிவிங் ஃபோர்ஸ், வாழும் உயிரினங்கள். அடுத்த ஸ்லோகம், முந்தின ஸ்லோகம் 17. The living force being agitated by the விராட புருஷா, விராட புருஷரால உந்தப்பட்டு, பகவானுடைய அந்த விராட புருஷரால உந்தப்பட்டு அந்த உயிர்வாளிக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது. இந்த ஜட உடல் எப்ப எடுத்துக்கிட்டோமோ அப்ப நமக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை எல்லாம் வந்துடும்.
பௌதிக சக்தியோட உந்துதலால. when he was decided to drink and eat, அப்போ உயிர்வாளி குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் ஏற்படும் பொழுது அவருக்கு வாய் திறந்தது. வாய் திறந்தது. இந்த வாய் மூலமா தான் உணவு உள்ள போகுது. இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வாய் மூலமா உணவு. பசி பசி சாப்பிடும்போது பசி தீருது, தண்ணி குடிக்கும்போது தாகம் தீருது. அடுத்தது, from the mouth the palatable became manifested and thereupon the tongue was also generated. அந்த வாயில நாக்கு உற்பத்தி ஆச்சு. நாக்கு என்ன பண்ணுது? பல்வேறு சுவைகளை அனுபவிக்குது. பல்வேறு சுவைகள். After this all the different tastes came into existence so that the tongue can realize them. நாக்கு உற்பத்தியான உடனே பல்வேறு சுவைகளை நாக்கு அனுபவிக்குது. 6 சுவை இருக்கு. 6 சுவை. என்னென்ன 6 சுவை? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. இன்னும் ஒண்ணு மறந்துட்டேனே, உப்பு. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, உப்பு. 6 சுவை. இந்த 6 சுவை நாக்கு தான் அனுபவிக்குது. பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல சாப்பாடு நல்லாவே இல்லை, சுவையாவே இல்லை. சில நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்றோம். இதுல இனிப்பு ரொம்ப கூடுதலா இருக்கு, இது கசக்குது, இது ரொம்ப காரமா இருக்கு, இன்னைக்கு உப்பு அதிகமாயிருச்சு. இதெல்லாம் நாக்கு தான் சொல்லுது. நாக்கு. இந்த நாக்கு தான் அந்த சுவையை அனுபவிக்குது. ஆனா இந்த நாக்கு கீழே உணவு போயிடுச்சுன்னா, அந்த நாக்கு கீழே தொண்டைக்குழி வரையா இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் இனிப்பெண்ண, புளிப்பெண்ண, துவர்ப்பெண்ண, கார்பெண்ண, கசப்பெண்ண ஒண்ணும் கிடையாது. இந்த நாக்கு வரைக்கும் தான். நாக்குல படும்போதுதான் சுவை. நாக்குல படுற வரைக்கும் சுவை. அந்த நாக்கை தாண்டி உள்ள போயாச்சு, அதுக்கப்புறம் என்ன சுவை? இனிப்பா, புளிப்பா, துவர்ப்பா, கார்ப்பா, கசப்பா ஒண்ணும் கிடையாது. இப்ப நாக்கு ஜிவ்வா. தாராமத்யா ஜிவ்வாகதி லோகமாயா சுதர்மதி. சரீரா அவித்யாஜால். பக்தி வினோத் தாக்கூர் பாடுறாரு, சரீரா அவித்யாஜால். இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவாகும். இந்த ஜட உடல் என்னது? அறியாமையினால் விளைந்தது. அறியாமின் மொத்த வடிவம் இந்த ஜட உடல். சரீரா அவித்யாஜால். இந்த சரீரம் அவித்யா. இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவமாகும். ஜொடேந்திரிகா தகேகா. இதில் புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகளாகும். இந்த புலன்கள் இருக்கே, புலன்கள் எல்லாம் நம்மளை மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போகுது. சரீரா வித்யாஜா ஜடேந்திரிகா தகேகா. ஜீவபேலே விசேஷாகரே தாராமத்யா ஜீவாகதி. இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது நாக்கு. எல்லா பக்கம் எலும்பு இருக்கு. கையில எலும்பு இருக்கு, காலில் எலும்பு இருக்கு, முதுகுல எலும்பு இருக்கு, மார்புல எலும்பு இருக்கு. ஆனா நாக்குல மட்டும் எலும்பு இல்லை. அதான் சில நேரம் சொல்லுவாங்க, நாக்குல எலும்பு இல்லாம பேசிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன நாக்கு உனக்கு? சண்டை வந்தா திட்டிக்கிறாங்க. திட்டும் போது நாக்கு கூசாம பேசுறாரு, வாய் கூசாம பேசுறாரு. சொல்லுவாங்க இல்லையா, வாய் கூசாம சொல்றான், நாக்கு கூசாம பேசுறாரு. இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது என்னது? நாக்குதான். தாராமத்யா ஜிவ்வாகதி லோகமாயா சுதர்மதி. இந்த உலகமே நாக்குக்கு அடிமையா இருக்கு. இந்த உலகமே என்ன இருக்கு? நாக்குக்கு தான் அடிமை. பல்வேறு விஷயங்களை பேசணும், பல்வகையான உணவுகளை சுவைக்கணும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும், எதையாவது சுவைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றாங்க இந்த ஜட உலகத்துல? ஒண்ணு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிற்கும் போது, நடக்கும் போது, போகும்போது, வரும்போது ஏதாவது அரைத்து கொண்டே இருப்பார்கள். அது சில எல்லாம் சுவிங்கனை போட்டு வாயில மாடு அசை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுவிங்கம்
அதுக்கு பேரு சூயிங் கம். சூயிங் கம்னா அப்படின்னு மென்னுகிட்டே இருக்கிறது. அவங்க எல்லாம் போன பிறவியில மாடா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு மாடு வந்து என்ன பண்ணும், நம்ம கோசாலையில் நிறைய கோமாதெல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வைக்கோல் பழம்லாம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து அப்படியே அசை போடுவாங்க. அந்த மாதிரி சில ஜீவன்கள்லாம் இருக்கு. பப்புள் கம், அந்த சூயிங் கம்மை போட்டு முட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போன பிறவியில மாடா இருந்திருக்கணும், இல்ல அடுத்த பிறவியில மாடா போகணும். அவ்வளவுதான். ஏன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், எதையாவது மென்னுகிட்டே இருக்கணும். அது இந்த ஜட உலகத்துல பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, மென்னதையே வேற மென்னுகிட்டு இருக்காங்கிறார். சௌவைத சவனானா மதிர்ன கிருஷ்ணே பரதோஸ், ஸ்லோகம் மறந்துட்டேனே. மதிர்ன கிருஷ்ணே பரத சபாவா மிதோபியபத்து கிரக பிரதானா, கிரக பிரதானா சோபித சோவனானா, மென்னதையே திரும்ப திரும்ப மெல்றது. நம்ம ஊர்ல சொன்னா அரைச்ச மாவையே அரைக்கிறது. ஒரே புலன்பம் தான் வாழ்க்கை பூரா. அது எல்லா பிறவிலும் அதே புலன்பம் தான். ஆண் குருவி பெண் குருவி பின்னாடி போறது, பெண் யானை ஆண் யானை பின்னாடி போறது, ஒட்டகம் ஒட்டத்து கூட போறது, கழுத கழுத கூட போறது, இதே தான் நடக்குது வாழ்க்கை பூரா. வாழ்க்கை பூரா புலன்பமே தான். மென்னதையே தான் திரும்ப திரும்ப மெல்றோம். ஆனா அதுல சுவை சக்கை தான், அது வெறும் சக்கை, சுவையே இருக்காது. நீங்க கரும்பு அரைக்கிற மிஷின் பார்த்திருக்கீங்களா? இந்த கரும்பு அரைக்கிற மிஷின்ல என்ன பண்ணுவாங்க, கரும்பு மிஷின் ஆன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஓட விட்டுட்டு அதுல முழு முழு கரும்பை உள்ள விடுவாங்க. அப்புறம் 2ஆ மடிச்சு விடுவாங்க. அப்புறம் 3ஆ மடிச்சு விடுவாங்க. 4ஆ மடிச்சு விடுவாங்க. அப்படியே கரும்பை மடிச்சு மடிச்சு உள்ள விட்டு விட்டு அதை சக்கைய சாரை பூரா எடுத்துருவாங்க. கரும்பு சாறை பூரா புளிஞ்சு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சக்கையை தூக்கி போடுவாங்க. அதை போய் மாடு மென்னுகிட்டு இருக்கு. அதுல சுவை இருக்கா? அதான் மென்னதையே மெல்றது. நாரத முனிவர் என்ன சொல்றாரு பாகவதத்துல, ஒட்டகத்தை உண்மையாக கொடுக்கிறார். இந்த பாகவதத்துல ஒரு 4 மிருகத்தை வந்து உண்மையா சொல்றாங்க. ஸ்வ ஸ்வ விர் வராக உஷ்டா. ஸ்வ அப்படின்னா நாய், விர் அப்படின்னா ஸ்வ விர் வராகா. வராகா மீன்ஸ் பன்றி. அப்புறம் ஒட்டகம் கழுத ஆஷ். சாபிர் வராக உஷ்ட புருஷ பசு. 4 மிருகம். கழுத, ஒட்டகம், அப்புறம் பன்றி, அப்புறம் நாய். இது ஒண்ணுக்கு ஒரு ஒரு செயல் இருக்கு. அதனாலதான் இந்த 4 விலங்கு உதாரணமா கொடுத்திருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒட்டகம் என்ன பண்ணும், ஒட்டகத்துக்கு வந்து பாலைவனத்துல பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்கும். அது எங்கேயாவது தண்ணி இருக்குதான்னு போகும்போது அங்கங்க பாலைவனத்துல சப்பாத்தி கல்லி இருக்கும். கேக்டஸ், கேக்டஸ். இந்த சப்பாத்தி கல்லியை போய் கடிக்கும் போது அந்த சப்பாத்தி கல்லியில இருக்கிற முள்ளு வந்து ஒட்டகத்தோட நாக்குல குத்தும். சப்பாத்தி கல்லியில் இருக்கிற முள்ளு என்ன பண்ணும், ஒட்டகத்து நாக்குல குத்தி நாக்குல ரத்தம் வரும். இந்த ஒட்டகம் என்ன நினைச்சுக்குது, ஏன் அது ஒட்டகம், அந்த ஒட்டகம் நினைக்குது சப்பாத்தி கல்லி ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப போய் சாப்பிடும். ஆனா அது ஒட்டகம், அதுக்கு தெரியல சப்பாத்தி கல்லி டேஸ்டா இல்ல, என் நாக்குல ரத்தம் வருது, அதைத்தான் நான் சுவைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என் சொந்த ரத்தத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் வந்து என் நாவில் வரக்கூடிய சொந்த ரத்தத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூட தெரியாம அறியாமையில போய் அது திரும்ப திரும்ப சப்பாத்தி கிளி கடிச்சு நாக்கு பூரா ரத்தம் வந்து அதை சுவைச்சுக்கிட்டு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம சொந்த ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. அலுவலகத்துல, வியாபாரத்துல, பௌதிக வாழ்க்கையில, புலன்பத்துல சொந்த ரத்தத்தை நம்ம வந்து சிந்துறோம். ஆனா அதுல இன்பம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் ஒட்டகத்தோட வாழ்க்கை. அதுதான் கழுதையோட வாழ்க்கை. அதுதான் நாய்க்குட்டியோட வாழ்க்கை. அதுதான் பன்றியோட வாழ்க்கை. இப்படிதான் லைஃப். அப்போ இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது நாக்கு. நாக்கினுடைய சுவைக்காக என்னெல்லாம் செய்யும். எதையா வாங்கி பொரிச்சு அதை வறுத்து அதை வந்து குழம்புல போட்டு அது கறிப்பொடி எல்லாம் போட்டு பயங்கரமா அந்த உணவுகளை பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க மலேசியால நிறைய உணவு தயாரிக்கிறாங்க. சோயா போட்டு
அதை பொரிச்சு வறுத்து அதுல மசாலா எல்லாம் போட்டு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அதை சாப்பிடுறாங்க? பொரிச்சு வறுத்து அதுல மசாலா போட்டு அது கறி மாதிரியே இருக்கு. அப்படியே இருக்கு. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. இது எப்படி சாப்பிட்டு இது எப்படி டைஜஸ்ட் எப்படி செரிமானம் ஆகும் இது? எப்படி இதை சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க? அப்புறம் அது நாக்குல அந்த சுவை கேக்குது. அது தொண்டைக்குழிக்கு கீழே போயிருச்சுன்னா அது ஒண்ணும் சுவை கிடையாது. இவங்க எப்படிதான் சாப்பிடுகிறார்களோ அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல எப்படியாவது எதையாவது சாப்பிட்டு எதையாவது பேசி காலத்தை ஓட்ட வேண்டும். இந்த உடல் எடுத்துக்கொண்ட ஜீவாத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்ட ஜீவாத்மா வேளா வேலைக்கு பசிக்குது, தாகம் எடுக்குது, நாக்குக்கு பல்வேறு சுவைகள் கேக்குது. இதெல்லாம் இந்த ஜட உடல் எடுத்துட்டதுனாலதான். இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? விராட புருஷன் அதை செயல்படுத்துகிறார். பகவானுடைய பௌதிக சக்தி, அந்த பிரம்மாண்ட விராட ரூபம். அந்த விராட புருஷனுக்கு வாய் தோன்றும் பொழுது இந்த ஜீவனுக்கும் வாய், அதை அனுபவிக்கும் சுவை, நாக்கு, அப்புறம் செரிமானம் பண்ணக்கூடியது எல்லாமே உண்பதுக்கு தேவையான உணவும் படைக்கப்பட்டு விட்டது. அதை வழங்கும் தேவதைகளும் படைக்கப்பட்டு விட்டார்கள். அது ஆளும் தேவர்கள் படைக்கப்பட்டார்கள். அப்புறம் அதை அனுபவிக்கும் ஜீவாத்மா. பாருங்க பகவான் எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கிறார். கிருஷ்ணா ஏன் ரொம்ப கருணை வாய்ந்தவர்? கிருஷ்ணர் ஏன் ரொம்ப கருணை வாய்ந்தவர்னா, அவரை வேண்டான்னு சொல்லி நம்ம இங்க வந்தாலும், கிருஷ்ணரை உதாசீனப்படுத்திட்டு அவரை உதறி தள்ளிட்டு நான் இங்க வந்தாலும் அவர் எனக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கிறார். ஃபெசிலிட்டேஷன், எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கிறார். சரி, ஓகே, இந்த ஜீவாத்மா என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் எங்க போவான்? அவனுக்கு போறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் இந்த ஜட உலகம், அதிபௌத்திகம். இந்த ஜட உடல் அதிபௌத்திகம். சரி, இந்த ஜட உடலை படைக்கணும், அதுக்கு தேவர் வேணும். பிரம்மா உற்பத்தி பண்ணிட்டாரு. பிரம்மா இந்த படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளையும் பகவான் தான் படைச்சாரு. பௌதிக சக்தி, ஜட இயற்கையை பகவான் படைச்சிட்டாரு. அப்புறம் உயிர் வாழிகளை பிரம்மா உற்பத்தி பண்றாரு. அப்ப தேவர்கள் தோன்றுகிறார்கள். ஓரொரு அங்கத்தையும் ஆளும் தேவதை. இங்க வருணா வாய், நம்ம வாய்ப்பகுதி ஆளும் தேவதை வருணன். அதிதெய்வகா, அதிதெய்விகா. தென் அதிபௌதிகா, ஜடசக்தி, அதிதெய்வம் நாம. அத்தியாத்மம், நாம அத்தியாத்மம். தேவர்கள் அதிதெய்வம், இந்த ஜட இருக்கே அதிபௌதிகம். இந்த 3 வகையான துன்பம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். இந்த 3 வகையான துன்பம், இந்த ஜட உடலை எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய துன்பம், உடலால, மனதால, இந்த பௌதிக இயற்கையினால, அப்புறம் மற்ற தேவதைகளால, மற்ற உயிர்வாழிகளால, இந்த துன்பத்துக்குள்ளே நம்ம இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு துன்பம் இருக்குது, ஆனா இதெல்லாம் இன்பம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் பகிரங்க சக்தியோட ஏற்பாடு. கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி, மாயா சக்தியோட ஏற்பாடு என்னன்னா, இந்த துன்பத்திலும் இன்பத்தை தேடி அலைவது, இதை துன்பம் என்று உணராமல் இருப்பது. இந்த ஜட உலகத்துல வந்தது துன்பம், இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டது துன்பம், இங்க எல்லாமே துன்பம். அதுதான் துக்காலயம்னு சொன்னார் கிருஷ்ணா. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. அப்ப இங்க வந்திருக்கவே கூடாது. ஆனா வந்துட்டோம். அப்ப அந்த ஜீவனுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரணுமே. ஜீவாத்மா தனது பொய்யகங்காரத்தினால பகவானை விட்டு, தன்னுடைய சொந்த ஆன்மீக சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜட உலகத்துக்கு வர. அதனால கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை படைக்க வேண்டியது. ஜீவனுக்கு போறதுக்கு ஒரு இடம் வேணுமே, இல்லையா? ஒரு பையன் அப்பாவோட சண்டை போட்டா எங்க போவாரு? போறதுக்கு ஏதாவது இடம் வேணுமே. அப்ப ஏதாவது வேறு வழி இருந்தா தானே போக முடியும். அவன் என்ன பண்றான்? எங்க அப்பாட்ட சண்டை போட்டேன், நான் கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருக்க போறேன், என்னுடைய நண்பன் வீட்டுல போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நானே ஒரு தனி பாதை அமைத்துக் கொள்ள போய் நான் எங்க அப்பாவோட சேர மாட்டேன்.
அப்படின்னு நினைச்சிட்டு போறார். அவர் வேறு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். வேறு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அப்ப அதற்கான பாதையும் வழியும் இருக்கணுமே. அதே போலதான் கிருஷ்ணர் வேண்டாம் என்று முடிவு செய்த நமக்கு, கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு ஆன்மீக உலோகம் வேண்டாம், நானே அனுபவிக்கணும், நானே கட்டுப்படுத்தணும், நானே காரணமா இருக்கணும் அப்படின்னு நினைத்து இந்த பொய்யகங்காரம் கொண்ட ஜீவாத்மாவுக்கு போகிறதுக்கு இடம் வேணுமே. அதுக்குதான் ஜட உலகம். சரி, ஓகே, போய்க்கோ, கிருஷ்ணா அனுப்பிச்சு வச்சிட்டாரு, போ, உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன், நீ போய்க்கோ. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜீவனுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரணும். அரசாங்கம் அரசாங்கம் பொதுமக்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடையும் செய்து, ஆனா அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற குடிமகனை அரசாங்கம் சிறைச்சாலையில் அடைக்கிறது. அப்ப சிறைச்சாலை என்று ஒன்று இருந்தால்தான் அவன் அதுல போட முடியும். அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தை மீறவனுக்கு சிறைச்சாலையில தண்டனை. அப்ப சிறைச்சாலை என்று ஒன்று இருந்தால்தான் அந்த தண்டனை. அதே போலதான் இறைவனின் சட்டத்திட்டத்தை மீறுபவருக்கு ஜட உலகம் என்ற சிறைச்சாலை. அந்த ஜட உலகம்னு சிறைச்சாலை வந்துருச்சுன்னா, இந்த ஜட உலகத்துல தேவையானதெல்லாம் பண்றதுக்கு ஆள் வேணுமே. ஒரு சிறைச்சாலை என்று வந்துவிட்டால் அங்க ஜெயிலர், அப்புறம் போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட், அப்புறம் கான்ஸ்டபிள், இந்த மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஒரு பெரிய துறையே இருக்கு, காவல்துறை. அதே போல இந்த ஜட உலகம் சிருஷ்டிப்புன்னு வந்த உடனே அதுக்கு பின்பு ஒரு பெரிய துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் அதி தெய்வம். இந்த ஜட உலகம் அதி பௌத்திகம். அப்புறம் அது இயக்கும் தேவர்கள் அதி தெய்வீகா. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு. அதுக்கப்புறம் இந்த சிறைச்சாலையில் மாட்டிக்கொண்ட கைதி அதி ஆத்மிகம். நாம நாம தான் இதுல மாட்டிக்கிட்டோம். இப்ப யார குறை சொல்றது? ஜட உலகத்துக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி இங்க ஒண்ணுமே சரியில்லை, மழை பெய்ய மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்க மாட்டேங்குது, இயற்கையை குறை சொல்வதா, அல்ல இயற்கை ஆளும் தேவதைகளை குறை சொல்வதா, அல்ல இதையெல்லாம் படைத்த இறைவனை குறை சொல்வதா? யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம தான் குறை சொல்லிக்கணும். ஏன் இங்க வந்த? ஏன் இங்க வந்த? நம்மளதான் அது கேள்வி கேட்கும். இல்லையா? ஜெயிலுக்குள்ள போயிட்டு அரசாங்கம் ஜெயில ஒரு வசதியும் சரி பண்ணல அப்படின்னு அரசாங்கத்தை குறை சொல்வதா, இந்த ஜெயிலர் ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாருன்னு அவரை குறை சொல்றதா, இல்ல ஜெயில அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அரசாங்கத்தை குறை சொல்வதா, இல்ல ஏன் தான் நான் ஜெயிலுக்குள்ள வந்தனும் என்னை நான் நொந்து கொள்வதா? இதுல எது சரி? நாம நொந்துக்கணும். நாம ஜெயிலுக்குள்ள போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் சரியில்லை, எல்லாம் மோசமானவங்க, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க, ஜெயிலர் ரொம்ப கண்டிப்பா நடக்கிறாரு, அப்புறம் அரசாங்கம் சரியா வசதி பண்ணி கொடுக்க மாட்டேங்குது, அங்க ஊழல் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். நீ ஏன் ஜெயிலுக்குள்ள போன? அதே மாதிரிதான் ஜட உலகத்துல கடவுள் கருணை காமிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே என் விருப்பப்படி நடக்க மாட்டேங்குது, நான் என்னதான் பண்றது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, ஏன் இந்த ஜட உலகம் இப்படி இருக்கு, ஏன் வேலைக்கு மழை பெய்ய மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு யாரையும் குறை சொல்ல முடியாது. அதற்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. நான் வந்திருக்க கூடாது. நான் ஜட உலகத்துல இங்க அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு, ரைட்? சோ நான் இந்த ஜட உலகத்துல வந்திருக்க கூடாது. அப்போ ஜீவாத்மா ஜட உலகத்துல வந்ததுனால அவனுக்கு சில ஏற்பாடுகளை பகவான் செய்து வைக்கிறார். எப்படி ஒரு குடிமகன் கைதியா சிறைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையை தள்ளும் போது அவனுக்கு தேவையானவற்றை அரசாங்கம் செய்து கொடுக்குதோ அதே போல. சரி, அவன் பகவான் என்ன பண்றாரு? இந்த விராட புருஷர் வாய் உயிர்வாளிகளுக்கு பசி தாகம் ஏற்படும். இந்த ஜட உடல் எடுத்தவங்களுக்கு பசி தாகம், அந்த பசியும் தாகத்தையும் போக்குவதற்கு உணவு தானியங்களை படைச்சிருக்கிறார். அதை உட்கொள்றதுக்கு வாய் படைச்சிருக்கார். அந்த வாய் மூலமாக ஜீவாத்மா பசியை ஆற்றிக் கொள்கிறான், தாகத்தை போக்கிக் கொள்கிறான். அந்த வாய்க்கு நடுவில் ஒரு நாக்கு பல்வேறு சுவைகளை அனுபவிக்கிறார். இதுதான் நடக்குது. சரி, இப்போ சரி, என்னாச்சு? வந்தாச்சு,
இனி யார் சொல்லி குத்தம்? ஒருத்தரையும் சொல்லி குத்தம் இல்ல. நான் இந்த ஜட உடல் எடுத்தாச்சு, எனக்கு வாய் கொடுத்துட்டாங்க, எனக்கு பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, நாக்கு இருக்கு சுவைக்கணும்னு. இப்ப நாம் இதை புனிதப்படுத்த வேண்டும். எடுத்துக்கிட்டது எடுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாரையும் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த ஜட உடல் எடுத்ததுக்கு அப்புறம் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நம்ம கிறிஸ்தரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல. நீ ஏன் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்ட? நீ ஜீவாத்மாவே, நம்மள நாம இந்த கேள்வி கேட்கணும். நம்மை பார்த்து நாம் இந்த கேள்வி கேட்கணும். நீ ஏன்டா இந்த உடம்பு எடுத்துக்கிட்ட? அதனால தான்டா இவ்வளவு பிரச்சனை. நீ இந்த சரீரம் எடுத்துக்கொண்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. என்ன திட்டுறாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன புகழ மாட்டேங்கிறாங்க, எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கல, கிடைக்கிற சாப்பாடும் சுவையா இல்ல. இதெல்லாம் எதனால? நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டதுனாலதான். சரி போட்டும், எடுத்துக்கிட்டாச்சு. ஜட உடல் எடுத்துட்டாச்சு. இப்ப என்ன பண்றது? இதை புனிதப்படுத்த வேண்டும். சரீரா வித்யஜால் ஜடேந்திரிகா தெகைகால் ஜீவப்பிழை விசேஷாகரே தாராமத்யா ஜிவாகதி லோகமாயா சுதர்மதி தாகதிரினா கடின சம்சாரே கிருஷ்ண படாதயாம. கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு? சுவ பிரசாதன்னதிலோபாய் சேன்னா மிருதப்பாவோ ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண குணகாவோ. அவர் நமக்கு அழகான பிரசாதத்தை கொடுத்து விட்டார். கிருஷ்ண பிரசாதம். பிரசாதம் என்றால் கருணை. அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதால நாக்கு சுத்தம் அடையுது. நாக்கு எப்படி சுத்தப்படுத்துறது? கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு தான் சுத்தப்படுத்துறது. மத்த வேண்டாத விஷயங்களை நாக்குல போட்டோம், அவ்வளவுதான். ஏற்கனவே அசுத்தமா இருக்கு, அது மேலும் மேலும் கரை படித்து கொண்டே இருக்கு. நாக்கு சுத்தம் இல்லைன்னா வாக்கு சுத்தமாகாது. நாக்கு சுத்தமா இருந்தது வாக்கு சுத்தம். அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பிரபுபாதர் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் 10ஆம் ஸ்லோகத்துடைய பொருளுரையில எழுதியிருக்காரு. ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திருவாஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷா. நாம் உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருக்குமானால், சுத்தமான உணவுனா ஏதோ ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. தூய எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு சமைக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு சுத்தமான உணவு, தூய உணர்வோடு அல்லது கிருஷ்ண உணர்வோடு சமைக்கிறது. அதுதான் தூய்மையான உணவு. கான்சியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணர்வு தான் முக்கியம். அப்ப நாம் யார் கையிலயாவது வாங்கி சாப்பிடுறோம்னு சொன்னா, அவங்க என்ன உணர்வோடு சமைத்திருக்கின்றார்கள், அந்த உணர்வு தான் என்னை பாதிக்கும். அதனாலதான் சொல்றது, குழந்தைகள்லாம் வெளியில போய் சாப்பிடாதீங்க, வீட்லயே சாப்பிடுங்க. ஏன் ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஹாஸ்டல்ல போய் சாப்பிடுறாங்க. அது ஹாஸ்டல்ல போய் சாப்பிடுறது கூட போய் வீட்டுக்குள்ளேயே வெளியில ஆர்டர் பண்ணி என்ன டொமேட்டோ ஜொமேட்டோ சுக்கி புக்கி கக்கி என்னமோ சுஜி பஜ்ஜி டொமேட்டோ பொட்டேட்டோ எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. அவன் கொண்டு வர்றது யாரு? அது சமைக்கிறது யாரு? ஒன்னும் தெரியும். எந்த உணர்வோட சமைக்கிறாங்க? சமைச்சவங்க என்ன உணர்வோட சமைச்சாங்க? கொண்டு வரவங்க என்ன உணர்வோட கொண்டு வர்றாங்க? அதை உற்பத்தி பண்ணவங்க என்ன உணர்வோடு? ஒண்ணுமே தெரியாது. அதை சாப்பிட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆடு மாடு மாதிரி தான் யோசிப்போம். அந்த மாதிரி உணவு சாப்பிட்டா ஆடு மாடு மாதிரி தான் யோசிக்க தோணும். ஏன்னா அது அசுத்தமான உணவு. கிருஷ்ணருக்கு படைக்காத உணவு தீண்டத்தகாத உணவு. எந்த உணவு நம்ம கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யவில்லையோ அந்த ஃபுட் இஸ் அன்டச்சபிள். The food which is not offered to Krishna is untouchable. கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யாத உணவு தீண்டத்தகாத உணவு. அது ஒரு பெரிய பிராமணரே சமைச்சிருந்தாலும், ஒரு பெரிய பிராமணரே சாஸ்திரம் படிச்சவர் சமைச்சிருந்தாலும், கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யவில்லை என்றால் அது தீண்டத்தகாத உணவு. ஒரு முறை லக்ஷ்மணன் வரார் சுக்ரீவனை பாக்குறதுக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ராமர் சீதையை தேடி சுக்ரீவர்கிட்ட வராரு. ரிஷ்யமுக பர்வதம், கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய ரிஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவனோடு நட்பு வச்சுக்கிறதுக்காக, ஃப்ரெண்ட்ஷிப்காக ராமர் வந்தார். அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணார்? ராமரை பரீட்சை பண்ணார். முதல்ல சந்தேகம் சுக்ரீவனுக்கு. ரிஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவன் ஒளிந்து கொண்டு வாழ்கிறார். யாருக்கு பயந்துகிட்டு? வாலி, சுக்ரீவனின் சகோதரன் வாலிக்கு பயந்து கொண்டு சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வத்துல ஒளிந்து மறைந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காரு.
கொஞ்சம் தைரியம். ஏன்னா ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ள வாலி வரமாட்டார். யாருக்காவது காரணம் தெரியுமா? ஏன் ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ள வாலி வரமாட்டார்? ரிஷ்யமுக பர்வதத்தில் ஏன் வாலி நுழைய மாட்டார்? பதில் தெரிஞ்சவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஏதாவது ராதாஷ்டமி சப்பன் போக எடுத்து கொடுக்கலாம். ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு அந்த ரிஷி பேர் தெரியல பிரபு. அவருடைய சாபத்தினால அங்க வந்தா அவருடைய அவர் ஏன் அவரை அவருக்கு வந்து சாபிக்கணும்? அதான் பிரபு, அந்த ஸ்டோரி எனக்கு மறந்து போச்சு பிரபு. பாத்தீங்களா, இதுதான் நம்ம பிரச்சனை. ஞாபக மருதி. ஜீவாத்மோட 4 குறையில் ஒண்ணு ஞாபக மருதி. மாதங்கி மகரிஷி ரிஷ்யமுக பர்வதத்துல மாதங்கி மகரிஷி இருக்கிறார். ஒரு நாள் ஒரு அரக்கன், அந்த அரக்கன் வந்து சவால் விடுறாரு. கிஷ்கிந்தாவுடைய ராஜா வந்து வாலி. வாலிதான் கிஷ்கிந்தின் அரசன், வானரங்களின் அரசன். வானரா அப்படின்னா அது மனுஷமா மிருகமான்னு சொல்ல முடியாது. பார்த்தா மனுஷ மாதிரி இருப்பாங்க, மிருகம் மாதிரி இருப்பாங்க. அதான் வானரா. இந்த வானரங்களுடைய அரசன் வாலி. வாலி ஒரு சமயம் தன்னுடைய ராஜசபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெரும் பலம் பொருந்திய ஒரு வானரம், ஒரு துந்துபி, துந்துபிங்கிற ஒரு அரக்கன். அவன் வந்து பெரும் அதீத பலம் படைச்சவன். அவன் வந்து வாலியை சண்டை கூப்பிடுறார். ஏன்னா துந்துபிக்கு தெரியும் வாலி வந்து பயங்கர அதீத பலம் படைச்சவன். அப்ப தனக்கு நிகரா சண்டை போடுறது வாலிதான் சொல்லிட்டு கிஷ்கிந்தியோடைய நுழைவாயில வந்து அறைகூவல் விடுக்கிறான் சண்டைக்கு. ஏ வாலி, கோழையே, அரியாசனத்தில் பெண்கள் பின்னாடி மறைந்து ஒளிந்திருக்கிறாயா, வெளியே வா. துந்துபி, கிரேட் துந்துபி. துந்துபி வந்து முழங்குறா. துந்துபி துந்துபி முழக்கம்னு இருக்கு. இந்த பெரிய குழாய் மாதிரி இருக்கும். துந்துபி முழங்கன்னு சொல்ல துந்துபி. அந்த ஆள் பேரு துந்துபி தான். அந்த மாதிரி அறைகூவல் விடுக்கிறான். வாலிக்கு பயங்கரமான கோபம். இந்த துந்துபிக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட இடத்துல வந்து என்ன சண்டை கூப்பிடுவான்? ஒரு பெரிய கதை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு வாலி, துந்துபி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். பயங்கர சண்டை 2 பேருக்கும். துந்துபிய வாலியும் தோளோடு தோல் சேர்த்து முன்ன பின்ன தள்ளி கதையால் அடித்துக்கொண்டு பயங்கரமான மல்யுத்தம். 2 பேரும் அதீத பெரிய மல்லர்கள் போல அதீத பலம் படைச்சவங்க. 2 பேரும் தோளோட தோல் சேர்த்து சண்டை போடுறாங்க, துந்துபியும் வாலியும். கடைசியில வாலி என்ன பண்ணா, துந்துபிய கதையால் அடித்து அவனை தூக்கி கிரு தூக்கி அப்படி வீசுறார். அடிச்ச அடியில மண்டையெல்லாம் உடைஞ்சு பிளட் அப்படி ரத்தம் எல்லாம் தெறிக்குது. அந்த துந்துபிய தூக்கி வீசினதுல பல மைல் தொலைவுல போய் விழுகிறான் அந்த துந்துபி. அப்படி ரத்தம் தெறிக்க அப்படி மண்டையெல்லாம் உடைஞ்சு வாயெல்லாம் பிளட்டு, மார்பை 2 பிளந்துட்டா வாலி. கதையால் அடிச்சவன் மார்பை 2 பிளந்து ஒரு மாமிசம் பிண்டம் போல ஆகாசத்துல பறந்தா அந்த துந்துபி. ஒரு மாமிசம் பிண்டம் போல ஆகாசத்துல பறந்து எங்கு பார்த்தாலும் பிளட் செதறுது, ரத்தம் தொய்க்கிறது, அப்படி ரத்தம் செதறுது. அப்படி அவன் கிஷ்கிந்தையில தூக்கி வீசின அந்த சரீரம் ரிஷ்யமுக பர்வதம் கடந்து போய் விழுகுது. பாரு எவ்வளவு பலம் இருக்கு வாலி, அதீத பலம். ரத்தம் பூரா தெரிச்சு ரிஷ்யமுக பர்வதம் எல்லாம் ரத்தம் தெரித்து மாதங்கி ரிஷியின் ஆசிரமம் அவர் உட்கார்ந்து தியானம் பண்ற அவர் மேல ரத்தம் தெளிச்சுது. ரத்தம் பட்டுச்சுன்னா அது முச்சி, அசுத்தம். முனிவரோ தன்னை மறந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கண்கள்ல முகத்துல ரத்தம் தெரிச்சு முனிவர் கண் திறந்தார். பயங்கரமான கோபம். இந்த வாலிக்கு என்ன அகங்காரம் இருந்தா இந்த மாதிரி செய்வான்? அடே வாலி, அகங்காரம் பிடித்தவனே, என் ஆசிரமத்தையும் என்னையும் அசுத்தப்படுத்தி விட்டாய். இந்த மலை மாமிசமான இந்த அரக்கன் துந்துபியின் ரத்தம் என் மேல் தெளித்து விட்டது. உனக்கு என்ன அகங்காரம் இருந்தா இந்த மாதிரி செய்வாய்? நீ எங்க வேணா சுதந்திரமா தெரிஞ்சுக்கோ. அந்த ரிஷ்யமுக பர்வத்துல வந்த உன் மண்டை வெடிச்சுட்டாரு. இந்த ரிஷ்யமுக பர்வத்துக்குள்ள நுழைஞ்ச உன் மண்டை வெடிச்சு நீ இறந்து விடுவாய். அதனால பயந்துட்டு வாலி அங்க மட்டும் போக மாட்டேன். வாலிக்கு அதீத பலம் இருக்கு, ஆனா ரிஷ்யமுக மலைக்குள்ள மட்டும் வரமாட்டார். அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு, மயன் என்ற ஒரு அரக்கன், மாயன், இந்த மாயாவி அல்லது மாயன் என்ற அரக்கன், அவன் ஒரு நாள் வாலியோட மகிமை அறிஞ்சுக்கிட்டு அவன் சண்டைக்கு வந்தான். கிஷ்கிந்தால வந்து அறைகோல் விடுக்கிற, ஏ வாலி, கோழையே,
என்ன நீ ஒரு பெண்கள் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நான் மயன் வந்திருக்கிறேன், தைரியம் இருந்தா கூட சண்டை போடவா? திருப்பி வாலிக்கு பயங்கரமான கோவம். ஒரு பெரிய கதை எடுத்துட்டு போறார். சுக்ரீவனு கூட வர்றார். ரெண்டு பேரும் வாலியும் மயனும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. தோளோடு தோள் சேர்த்து முன்ன பின்ன தள்ளி கதையால் அடித்துக் கொண்டு பயங்கர யுத்தம். சண்டை போட்டு ஒரு மலை குகை வரைக்கும் வர்றாங்க. மலை குகை வரைக்கும் வந்துட்டாங்க. சண்டையும் நின்ன பாடு இல்ல. வாலிக்கு நிகர அந்த மாயன் சண்டை போடுறார். தன் வாலி சொன்னாரு, சுக்ரீவா நீ இங்கேயே இரு. இந்த அரக்கனை கொன்னு ரத்தத்தை நான் ஆறா ஓட வர மாட்டேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டு குகைக்குள்ள போயிட்டாங்க. குகையில போய் ரொம்ப நேரம் சண்டை நடக்குது. ஒரு சத்தம் இல்ல, ஒரு அணக்கம் இல்ல. கடைசியில பார்த்தா ரத்த ஆறு ஓடுது. குகையில இருந்து வெளியில வருது, ரத்த ஆறு வருது. சுக்ரீவன் பயந்தே போனார். இறந்து போனது வாலியா இல்ல அந்த மயனா? என்ன நடக்குது இங்க? ஏன்னா இதுவரைக்கும் வாலிட்டு இருந்து எந்த ஒரு தகவல் வரலையே. ஒருவேளை அந்த மயன் வாலியை கொன்னு இருப்பானோ? பயத்துல குகையை மூடிட்டு ஓடி வந்துட்டார் சுக்ரீவன். எங்க அந்த மயன் தன்னையை கொன்னுருவாரோன்னு பயத்துல குகையை மூடிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்தா இந்த வானரங்கள்லாம் பார்த்தாங்க, வாலி வரவே இல்லை. சரி வாலி செத்து போயிட்டாரு அப்படின்னு சுக்ரீவன் தூக்கி அரியாசனத்துல உட்கார வச்சிட்டார். ஓ சுக்ரீவா, வாலி இப்ப இறந்து போயிட்டாரு, ராஜ்யத்துக்கு மன்னர் இல்ல, நீங்களே எங்களை ஆட்சி பண்ணுங்க. சுக்ரீவனும் ஏற்றுக்கொள்றார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம் தோய்ந்து வாலி வர்றார். உடம்பெல்லாம் ரத்த கரை. என்னாச்சு? வாலிதான் அவனை கொன்னுட்டார். வாலி மயனை கொன்னுட்டு கிஷ்கிந்திக்குள்ள வந்தா தான் அமர வேண்டிய அரியாசனத்துல சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கார். வாலிக்கு கடும் கோபம். அடே சுக்ரீவா நீச்சனே, உன்கிட்ட என்ன சொன்னேனா? நாம் வரும் வரை குகை முன்னு காத்திருன்னு சொன்னா நீ கோழை ஓடி நான் இல்லாத வெளி அரியாசனத்தை பறித்து கொண்டாயா? உன்னை உயிரோட விட மாட்டேன். கதை எடுத்து சுக்ரீவன் மட்டையை உடைக்கும். சுக்ரீவனை கொல்ல போற. சுக்ரீவனுக்கு வாலிக்கு கடும். சுக்ரீவன் எவ்வளவு சொல்றார், இல்ல வாலி அண்ணா என்ன நம்பு, நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து விட்டேன். அடே நீச்சனே, நீயாக எவ்வாறு முடிவு செய்தால் நான் இறந்து விட்டேன் என்று. அப்படிலாம் பயங்கர கோபத்துல சண்டை போட்டு வாலி சுக்ரீவனை கொல்ல போக சுக்ரீவன் உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டு சுக்ரீவனுடைய மனைவியும் அபகரித்துக் கொண்டான் வாலி. சுக்ரீவன் ஓடியே போயிட்டான். ஓடி போய் நீ எங்க போல விட மாட்டேன்டா, அடே சுக்ரீவா துரத்திட்டு வர வாலி கதை எடுத்துட்டு. சுக்ரீவன் உயிரோடு இருந்தா போதும், வேற ராஜ்யம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உயிரோடு இருந்தா போதும் ஓடுறான். வாலி பின்னாடியே துரத்திட்டு வர்றாரு. சுக்ரீவன் நல்ல வேலை ரிஷியமுக பருவத்துக்குள்ள ஓடிட்டார். ரிஷியமுக மலைக்குள்ள நுழைஞ்ச உடனே வாலி தெரிஞ்சு போயிடுத்து, இங்க போனா ஏன் மண்டை வெடிச்சு போயிருக்கு. அதனால அவரு உள்ள போகல, திரும்பி போயிட்டார். அதனால சுக்ரீவனுக்கு பாதுகாப்பான இடம் ரிஷியமுக பர்வதம், அதுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. இப்ப ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் வர்றாங்க. ரெண்டு பேரும் பறந்து விரிந்த தோள்கள், ஆஜானு பாகர்கள், மகாபாகம், பறந்து விரிந்த தோள்கள். தோற்றத்துல பார்த்தா சத்திரியன மாதிரி இருக்காங்க. ஆடை உடுத்திருக்கிறத பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்காங்க. ஜடா முடி வச்சிருக்கிறாங்க, காவி வஸ்திரம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, மர உரு தரிச்சிருக்காங்க. ஆனா தோள்கள் எல்லாம் பார்த்தா மலை போல இருக்கு, மலை போல தோள்கள். அதுவும் ராமர் இருக்காரே, அவர் அப்படி பச்சை நிற மரகத கல்ல போல பிரகாசிக்கிறார். ராமருடைய தோல், அந்த தோலை பார்த்தா அவங்க தோலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு அழகு அந்த தோல், பறந்து விரிந்த தோள்கள். அவரது முகம் கண்டால் முகத்தையே பார்த்து கொண்டு தாமரை போல முகம். அவரது வாள், உடைவாளை கண்டால் அதையே பார்த்து கொண்டு அவ்வளவு பிரகாசம். அவர் திருவடி, அவர் தாமரை பாதத்தை கண்டால் ஒருத்தர் சேவனாகி விடுவார். தோல் கண்டான், தோலை கண்டான், வாள் கண்டான், வாளை கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், திருவடி கண்டான், சேவை செய்வான். யாராவது பகவானுடைய தாமரை திருவடியை பார்த்து விட்டால் அதுல சரணாகதி அடைந்து விடுவார், சேவகனாகி விடுவார். அப்படி ஒரு தேஜஸ் ராமர். ராமரும் லக்ஷ்மணனும் ரிஷ்யமுக பர்வத்துக்குள்ள நுழையிறாங்க. சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. ஓ சரி, வாலியினால உள்ள வர முடியாட்டி ரெண்டு மானிடர்கள் அமைச்சு, வாலியினால உள்ள வர முடியலன்னு ரெண்டு மானிடர்களை அனுப்பி வைத்தார்.
இவங்க எதுக்கு இப்ப வர்றாங்க? என்ன கொல்ல வர்றாங்களா? இல்ல என்கிட்ட நட்பு வச்சுக்கிறது யார் இவங்க? ஒரே குழப்பம் சுக்ரீவன். பயம் ஒரு பக்கம். யாராவது இவங்க வந்து என்ன கொன்னுருவாங்களோ? வாலிதான் ஒருவேளை அனுப்பிச்சு வச்சிருப்பானோ? அவன் உள்ள வர முடியலன்னு யாரையோ பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிட்டானோ? சுக்ரீவனுடைய மந்திரி மினிஸ்டர் வந்து ஹனுமான். ஹனுமான கூப்பிட்டு கேட்கிறாரு, யார் அந்த மானிடர்கள்? எதுக்கு இங்க வர்றாங்க? ஒருவேளை வாலி என்ன கொல்றதுக்கு அனுப்பிச்சிருப்பாரோ? ஹனுமான் வந்து வெரி இன்டெலிஜென்ட். ஹனுமான் ரொம்ப பண்டிதன். சுக்ரீவரே, நீங்க ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை அவங்க நம்ம கூட நட்பு கொள்றது கூட வரலாம் இல்லையா? ஏன் எப்ப இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க கவலை விடுங்க. நானே பார்த்துட்டு வரேன் அவங்க 2 பேர் யாருன்னு. நான் போய் விசாரிக்கிறேன். இவங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க, தெரிஞ்சுட்டு வரேன். கவலை விடுங்க அப்படின்னு ஹனுமான் வந்து ஒரு பிராமணனின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு போகிறார். போய் முன்னாடி 2 பேர் முன்னாடி, ஓ மானிடர்களே, நீங்க யாரு? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க? என்னுடைய பிரபு, என் எஜமான சுக்ரீவன் தங்களை விசாரிக்க சொல்லியிருக்கிறார். தனி லக்ஷ்மணன் சொல்றார், இவர்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, தசரதரின் புதல்வர் ஸ்ரீராமன். நான் அவர் சகோதரன் லக்ஷ்மணன். ஓ கிரேட். சரி, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க சுக்ரீவனோடு நட்பு கொள்றதுக்காக வந்திருக்கிறோம். ஓ அப்படியா? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் 2 தோள்களில் ஏற்றி கொண்டார் ஹனுமான். அப்படியே பறந்து வந்து சுக்ரீவன்ட்ட சொல்றாரு, இவங்க 2 பேரும் உங்ககிட்ட நட்பு கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ சுக்ரீவன் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு இதுதாங்க நடந்தது. இந்த மாதிரி வாலி என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்றான், நான் தப்பிச்சு வந்து இங்க ஒளிஞ்சிருக்கிறேன். அவங்க இங்க வர மாட்டாங்கிற தைரியத்துல அவன் என் மனைவியும் அபகரித்துக் கொண்டான். ஓ ராமா, உனக்கு நான் சீதையை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமானால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். இது வந்து கண்டிஷன்டு பக்தி. சுக்ரீவன் பண்ண பக்தி வந்து தூய பக்தி அல்ல, கண்டிஷன் போட்டார். நீங்க எனக்கு வாலியை கொல்லுங்க, நான் உங்களுக்கு சீதையை கண்டுபிடிச்சு தரேன். நீங்க செஞ்சா நான் செய்வேன். இதுதான் நம்முடைய மனப்பான்மை. கிஷ்கிந்தா மனப்பான்மை என்ன அப்படின்னா, கிஷ்கிந்தா மனப்பான்மை அல்லது சுக்ரீவனின் மனப்பான்மை என்னன்னா, பிரபு நீங்க எனக்கு இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். கண்டிஷன்டு பக்தி இஸ் நாட் பியூர் டிவோஷன். அது தூய பக்தி அல்ல. ஆனா பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? பக்தியே பண்ணாம இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல. ராவணனின் மனோநிலையை நோக்கும் பொழுது சுக்ரீவனின் மனநிலை பரவாயில்லை இல்லையா? ராவணன் என்ன பண்ணாரு? ராமத்துக்கு சீதையை தூக்கிட்டு போயிட்டார். ராவணன் என்ன பண்ணாரு? பக்தர்களை துன்புறுத்துகிறார், பிராமணர்களை துன்புறுத்துகிறார். காமமே சொரூபமானவன், அகங்காரம் கொண்டவன். அந்த நிலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. தானே கடவுள், நானே அனுபவிப்பாளன், இந்த உலகம் நான் அனுபவிப்பதற்காக, இங்கு காணக்கூடிய அனைத்தும் என்னை திருப்தி பண்ணுவதற்காக அப்படின்னு ராவணன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஆசிரியம் பாவம் ஆசிரித்தான். அது அசுரத்தன்மை. அதனோடு ஒப்பிடும் பொழுது சுக்ரீவன் ஃபார் ஃபார் பெட்டர். எவ்வளவோ பரவாயில்ல. அவர் கண்டிஷன்ல பக்தி பண்ற. சரி ராமா, நான் உனக்கு சீதையை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீ வாலியை கொள்ளுவியா? வாலியை கொண்டு எனக்கு ராஜ்யத்தையும் என் மனைவி திருப்ப தருவியா? ஆனா அயோத்தியா மக்களுடைய பாவம், அயோத்தியா மக்கள் எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ராமர் மேல அன்பு செய்யறாங்க. அப்போ ராமாயணம் 3 பாவத்தை சொல்கிறது. அயோத்தியா பாவம், கிஷ்கிந்தா பாவம், லங்கா பாவம். லங்கையில் இருக்கும் மனப்பான்மை, கிஷ்கிந்தையில் இருக்கும் மனப்பான்மை, அயோத்தியாவில் இருக்கும் மனப்பான்மை. அயோத்தியாவாசிகள் அனைவரும் எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, சுயநலமே இல்லாம, தன்னலம் கருதாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம பக்தி செஞ்சாங்க. பிரபு ராமர் தங்களோடு இருக்க வேண்டும், அவரை தரிசனம் செய்ய வேண்டும், அவருடைய அழகை ரசிக்க வேண்டும், அவருக்கு சேவனம் செய்ய வேண்டும், அவரது நிழலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும், அவரது தாமரை பாதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அயோத்தியாவாசிகள். அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்தி, முதல் தரமான பக்தி. ஆனா சுக்ரீவனுடைய பக்தியோ
அது கட்டுப்பாட்டு விதிமுறைகள் போட்ட பக்தி. விதிமுறை போட்டார், ரூல்ஸ் பேசினார். நீங்க இது பண்ணுங்க, நான் இதை பண்றேன். ஆனா ராமரை ஏற்றுக்கொள்கிறார். சரி, ராமர் நினைத்தால் வாலியை வதம் செய்வார். ராமர் வாலியை வதம் பண்ணுவாரு. அப்புறம் அயோத்தியா மக்கள் ராமரை பரிச்சயம் செய்யவே இல்லை, ஏக மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். சிறு குழந்தை முதல் வயோதிகர் வரை அனைத்து அயோத்தியா வாசிகளும் ராமரை முழுமுதற் கடவுளாக ஏக மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சுக்ரீவன் பரிச்சை பண்ணார். ஓ, இந்த ராமர் இவர் எப்படி வாலியை கொல்ல முடியும்? வாலிக்கு தான் அதீதமான பலமாச்சே. அப்ப ராமரை பரிச்சை பண்றார். ஓ ராமா, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பலத்தை நான் பரிச்சை பண்றேன், நீங்க வாலியை கொல்ல முடியும். லட்சுமணன் சிரிக்கிறார். இவனடா பைத்தியக்காரனா இருக்கு, இவன் யாரு ராமரை பரிச்சை? ராமர் யாருன்னு அவனுக்கு என்ன தெரியும்? முட்டாள்தனமான பரிச்சை வைக்கிறானே. சரி, வச்சுட்டு போட்டோம், அவனுடைய நம்பிக்கை அவ்வளவுதான். அயோத்தியாவாசிகள் சந்தேகமின்றி ராமரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டார்கள். சுக்ரீவன் பரிச்சை செய்து ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுதான் வித்தியாசம், மலையளவு வித்தியாசம். என்னது? அயோத்தியாவாசிகள் ராமரை பரிச்சை எல்லாம் பண்ணல, ஏக மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். சுக்ரீவன் பரிச்சை வைக்கிறார். ஓ ராமா, இதோ கிடைக்க இந்த சரீரம். அங்க கூட்டிட்டு போறார். துந்துபியோட உடம்பு கீழே கிடக்கு. துந்துபி வாலி தூக்கி வீசினா இல்லையா, அது ஒரு பெரிய டைனோசர் மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் டைனோசரஸ் பார்த்திருப்பீங்க சினிமால எல்லாம், பெரிய மிருகம். ஹாலிவுட் படத்துல டைனோசரஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய சரீரம் கிடக்கு. ஒரு மலை மாதிரி ஒரு உடம்பு, வெறும் எலும்பு கூடு தான் கிடக்கு. வாலி தூக்கி எறிந்த எலும்பு கூடு, துந்துபியோட எலும்பு கூடு ஒரு டைனாசரஸோட எலும்பு கூடு மாதிரி கிடக்கு. ராமர்கிட்ட காமிக்கிறாரு சுக்ரீவன், பாருங்க, இந்த மிருகத்தை தான், இந்த அரக்கனைத்தான் வாலி தூக்கி வீசினார். இதை நகத்துங்க பார்க்கலாம். நீங்க தன் சுண்டு விரலால், கால் கட்டை விரலால் ஒரு தட்டு தட்டினாரு. அது பல மைல் தூரம் போய் விழுந்துச்சு. அப்ப சுக்ரீவனுக்கு அதுவும் நம்பிக்கை இல்லை. என்னதான் இருந்தாலும் இது வெறும் எலும்பு கூடு தானே. அன்னைக்கு வாலி தூக்கி வீசும்போது மலை மாமிசமா இருந்தது, ஒரு மலை போல ரூபம். அந்த துந்துபி சரீரம் சதை பிண்டங்கள்லாம் நிறைந்து ஒரு மலை மாமிசத்தை போல இருந்தது. அவன் தூக்கி வீசினா, ராமர் உதைச்சது எலும்பு கூடு தானே. திரும்பி பரிச்சை வைக்கிறார். இந்த இந்த இது சரீரத்தை தூக்கி வீசும்போது மரங்கள்லாம் முறிந்து விழுந்தது. இவ்வளவுதானே. ராமர் தன் கோதண்டத்தை எடுத்தார். கோதண்டத்தில் ஒரு அம்பு பொருத்தினார். அந்த அம்பை காது வரை இழுத்தார். ஒரு அம்பு விட்டார். அது 7 சால மரங்களை துளைத்து, அந்த அம்பு திரும்பி ராமருடைய குயவர், அது என்ன சொல்லுவாங்க, அந்த அம்புரா, இது அந்த பின்னாடி வச்சிருப்பாங்க, அதுல போய் உட்காந்துக்குச்சு. சுக்ரீவன் மலைத்து போனார். அம்பரா தூளி. அம்பரா தூளி அதுல உட்காந்துக்குச்சு. சுக்ரீவன் மலைத்து போனார். இவர் சரியான நபர் வாலியை கொல்றது அப்படின்னு பரீட்சை பண்ணி ராமரை ஏத்துக்கிட்டார். நாம் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. நாம் தூய பக்தரை அடிச்சு ஓட்டை பின்பற்ற, அயோத்தியா வாசிகளை பின்பற்றா, பகவானை பரீட்சை பண்ணில ஏத்துக்க வேண்டாம். பகவானை பகவானாகவே நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை பகவானை வெளிப்படுத்துவார். அதுதான் இன்னைக்கு சாரம். இன்னைக்கு வகுப்பு நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்க கிருஷ்ணருடைய சேவையில நம்ம ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தா கிருஷ்ணர் தன்னை தானே நமக்கு வெளிப்படுத்துவார்னு சாஸ்திரம் சொல்லுது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நபவேத் கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பிரத்யதா. பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணரவே முடியாது. இந்த ஜட புலன்கள், குறையுடைய புலன்கள், அசுத்தமான புலன்கள், பந்தப்பட்ட ஜீவராசியால உணரவே முடியாது. இது தூய்மை அடைய வேண்டும். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நபவேத் கிராயம் ஜேவோன் சேவோன்முகி ஜிக்வா. நாக்க கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி யார் ஒருத்தர் நாக்க கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்காரோ அவருக்கு கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை தானே வெளிப்படும்.
அப்ப நாக்கு எப்படி கிறிஸ்துவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது? அவருடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவருக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை சுவைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூணுல எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாக்கு சும்மாவே இருக்கக்கூடாது. நாக்கு சும்மா வச்சிருக்க முடியாது நம்மனால. இந்த ஜட உலகத்துல யாராலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. ஒண்ணு எதையாவது பேசணும், இல்லை எதையாவது பாடணும், இல்லை எதையாவது சாப்பிடணும். பேசணுமா, அவங்க அப்படி இவங்க இப்படி அதை அப்படி பண்ண எதையாவது பேசுறது, இல்லையா? எப்ப பாரு சோகப்பாட்டோ இல்ல பாரு என்ன என்ன சொல், எனக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்கும், என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத புலம்பல், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, இது நாக்கோடைய வேலை. அப்புறம் தேவையில்லாத உணவுகளை சுவைப்பது. இதனாலதான் இந்த உடம்பே அசுத்த அறியாமையின் சொரூபமாகவும் அசுத்தம் நிறைந்ததாகும். இதை தூய்மை செய்ய வேண்டும். எப்படி தூய்மை செய்யறது? பகவானுடைய புகழ் பாட வேண்டும், பகவானின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பக்தர்களின் புகழ் பாட வேண்டும், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப சுக்ரீவன் பரீட்சை பண்ணிட்டாரு ராமரை. சரி, ராமர் சொன்னாரு, சுக்ரீவா, நான் முதல்ல உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் வாலியை கொல்றேன், அப்புறம் எனக்கு சீதையை மீட்டு கொடுன்னு. சரி, அப்படி ஆகட்டும். சரி, இப்ப என்ன பண்றது? நீ போய் வாலிக்கு சண்டையை கூப்பிடு, நீ போய் வாலியை சண்டை கூப்பிடுன்னு. ராமா, அவன் கூட சண்டை போடுறது எனக்கு தைரியம் கிடையாது, நீ கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். சரி, ராமர் இருக்கிற தைரியத்துல வாலி சுக்ரீவன் போறார். சுக்ரீவன் போய் கிஷ்கிந்தாவுடைய நுழைவாயில போயிட்டு, அடே வாலி கோழையே, என் மனைவி அபகரித்து வைத்துக் கொண்ட கோழை பயலே, வெளியே வா, தைரியம் வந்து என்கிட்ட சண்டை போடவா அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறார். வாலிக்கு கடும் கோபம், இந்த அயோக்கியன் எனக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சவால் விட வர்றானா, இதோ அவனை கொன்று வருகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கதை எடுத்து தோல்ல வச்சு சுக்ரீவனை கொல்றதுக்கு வாலி வர. அடே சுக்ரீவா! பயங்கர சண்டை ரெண்டு பேருக்கும். தோலோட தோல் சேர்த்து கதை எடுத்து ஒருத்தர் தாக்கி கொண்டு பயங்கரமான சண்டை நடக்குது. வாலி அடிக்கிற ஓரொரு அடியும் சுக்ரீவனால தாங்க முடியல. சுக்ரீவன் நினைச்சுக்கிட்டாரு ராமர் இந்த வாலியை கொன்னுருவாரு. ராமர் பின்னாடி மரத்துக்கு பின்னாடி நிக்கிறாரு, ஆனா அம்பு ஓட மாட்டேங்கிறாரு வாலி மேல. சுக்ரீவன் பார்த்து பார்த்து வலி தாங்க முடியாம உயிருக்கு பயந்து ஓடிவிட்டு வாலி துரத்திக்கிட்டு, அடே சுக்ரீவா கோழையே ஓடாத, துரத்திக்கிட்டே வர. ஓடி போய் ரிஷ்யமுக பர்வத்துக்குள்ள ஒளிச்சுக்கிட்டாரு. வாலி திரும்பி போயிட்டார். ராமா, ராமா, நீ இப்படி செய்யலாமா? நீ எனக்கு வாக்கு கொடுத்தாய், வாலியை வதம் செய்ய, என்ன ஆச்சு? வாலியை கண்டு பயந்து விட்டாயா? ஏன் எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை? பாரம் அடிச்சு என் மண்டையெல்லாம் உடைச்சிட்டான். ராமர் சொன்னாரு, சுக்ரீவா, நீயும் வாலியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நான் வாலியை கொள்றேன்னு நினைச்சு உன்னை கொண்டுட்டேன். நான் வாலி மேல அம்பு போடுறதா நினைச்சு உன் மேல அம்பு போட்டேன், என்ன பண்றது? அதனாலதான் எனக்கு யாரை கொள்றதுன்னு தெரியல. ஓ, என்ன செய்யறது இப்போ? உடனே ராமர் சொன்னாரு, சரி கவலை விடு, திருப்பி போய் அவன்கிட்ட சண்டை, திருப்பி நான் போகணுமா? பயந்துக்காத லட்சுமணா, அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளவர், அந்த காட்டில் உள்ள பூக்களை எடுத்து ஒரு மாலை செய்து இவனுக்கு போடு. இந்த மாலை தான் அடையாளம். அந்த காட்டுல ரிஷியமுக பருவத்தில் இருக்கிற மலர்கள் எல்லாம் எடுத்து மாலையா செய்து சுக்ரீவனுக்கு போட்டு விட்டார். இப்ப நான் அடையாளம் கண்டுக்குவேன், இந்த மாலை போட்டதுக்கு சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி. நான் ரொம்ப சொல்லமா வாலியை கொண்டுருவேன், நீ போய் சவால் விடுன்னு. ராமா, இந்த முறை தவறாது. ராமபானம் தன் இலக்கை தவறியதே கிடையாது. சுக்ரீவா, நீ தைரியமா போன. அந்த தைரியத்தோட வர்றாரு சுக்ரீவன். வந்து திரும்பி அறைகோல் பண்ற, ஏ வாலி கோழையே, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய், வெளியே வா. இந்த முறை வாலிக்கு கடும் கோபம். இந்த அயோக்கிய எனக்கு பயந்து ஓடிட்டு இப்ப வந்து சண்டைக்கு வர்றான். ஏந்து போறா, தாரா சொல்றா, போகாதீங்க பிரபு, போகாதீங்க. ஒரு அடிபட்ட பகைவன் திரும்பி வந்து கர்ஜிக்கிறான் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது, ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். அடி வாங்கி ஓடி போன ஒருத்த வந்து உங்களை திரும்ப கூப்பிடுறான்னு சொன்னா அதுல பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கின்றது, ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, போகாதீங்க. அது என்ன இருந்தாலும் சரி, நான் அந்த சுக்ரீவனை கொல்லாம விட மாட்டேன். இல்ல பிரபு, நான் கேள்விப்பட்டேன், சுக்ரீவன் கூட ரெண்டு மானிடர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் ஸ்ரீராமன் ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, மாபெரும் வீரன், ஆஜானு பாகன்.
யுத்த பூமியில் ராமபாணத்திலும் தப்பித்தவர் யாரும் கிடையாது. ராமனை வென்றவர் 3 உலகத்திலும் கிடையாது. பிரபு வேண்டாம், போகாதீங்க. அப்ப வாலி சொல்றாரு, தாரா கவலையை விடு, எனக்கும் ராமனுக்கும் எந்த ஒரு பகைமையும் கிடையாது. ராமர் என்ன கொல்லணும்? ராமர் என்னை கொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கும் ராமருக்கும் விரோதம் அல்ல, பகை அல்ல. எனக்கும் சுக்ரீவனுக்கும் தான பிரச்சனை. அதனால ராமர் இதில் தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இந்த தடவை சுக்ரீவனுக்கு வாலிக்கும் கடும் யுத்தம். தன் கதையால் சுக்ரீவன் முதுகிலும் மார்பிலும் ஓங்கி அடிக்கிறார் வாலி. சுக்ரீவன் வலி தாங்க முடியாம ராமா ராமா என்று அலறுகிறார். ராமருடைய நாமத்தை உச்சரிக்கிறார். ராமா ராமா என்று ராமரை அழைக்கிறார். ஒரு அட்டி விழும்போது ராமர் என்ன பண்ணாரு? தன் கோதண்டத்தில் அஸ்திரத்தை அம்பை பொருத்தி காது வரை இழுத்து ஒரு அம்பு விட்டார். நேர போய் வாலியோட மார்பிள் குத்தியது. வாலியோட மார்பிள் ரத்தம் கசிகிறது. வாலி பார்க்கிறாரு, ராமா நீயா இதை செய்தாய்? ராமா நீயே இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி தரையில விழுந்து கிடக்கிறார். ராமர் கிட்ட வர்றார். ஓ ராமா, நீ ரகுகுலத்தின் திலகம் அல்லவா? நீ தர்மத்தின் தலைவன் அல்லவா? தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் இல்ல, ராமர் தான். ஓ நீ தர்மத்தின் தலைவன் அல்லவா? நீ இன்று 3 உலக சக்கரவர்த்தி அல்லவா? நீ எல்லா ஜீவன்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர் அல்லவா? ஏன் இந்த ஒரு இழி செயலை செய்து விட்டாய்? நீ செய்தது ரகுவம்சத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தும். தர்மத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டாய். அப்படிலாம் வாலி தர்மம் பேசுறார் ராமர் கிட்ட. ராமர் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ராமர் சொன்னார், அடே வாலி, நீ செய்தது மாபெரும் தவறு. நீ சுக்ரீவன் மனைவியை அபகரித்து வைத்துக் கொண்டாய். அடுத்தவன் மனைவியை அபகரித்தவன் தண்டனைக்குள்ளாவான். பிறன் மனை நோக்காமை பேராண்மை. ஓ நீ ஆண்மையற்றவன். நீ உன் சகோதரன் என்று பாராமல் அவன் மனைவியை அபகரித்துக் கொண்டாய். அது குற்றம் அல்லவா? அது தவறு இல்லையா? அது தர்மமா? தவறுதான் ராமா, தவறுதான். பின் நீ ஒரு வானரம். இந்த வானரத்தை வேட்டையாடுவதற்கு நான் ஏன் நேரில் வர வேண்டும்? ஒரு காட்டு விலங்கை கொல்றதுக்கு நான் நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் உன் மறைந்திருந்து தாக்குனேன். அப்புறம் என் ராஜ்யத்தில் யாரையும் தவறு செய்தால் அவர் தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அனைத்தையும் வாலி ஒப்புக்கொள்கிறார். சரிதா ராமா, நீங்க சொன்ன அனைத்தும் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராமா, என் மகன் அங்கதனை கைவிட்டு விடாதீர்கள். தயவு செய்து அவர் உங்களை சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கதனை ராமர் கையில் ஒப்படைத்து விட்டு வாலி அப்படியே உடலை துறந்தார். ராமுடைய சந்நிதியில ஒரு திருப்பாதங்களை தரிசனம் செய்து கொண்டே வாலி உடலை விட்டார். இப்ப ராமர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்திட்டார். வாலியை வதம் செய்து சுக்ரீவனை கிஷ்கிந்தையோட அரியாசனத்தில் அமர்த்தி விட்டார். 4 மாதம் மழைக்காலம். அப்ப எங்கேயும் போக முடியாது, சாதுர்மாசியம். 4 மாதம் பேன் போ ஜோன்னு மழை பெய்யும். அப்ப சாதுக்கெல்லாம் ஒரு இடத்துல பேசாம தங்கிடுவாங்க. எங்கேயும் யாத்திரை போக மாட்டாங்க. ஏதும் பண்ண முடியாது. எல்லாம் அவங்க தன் கிருஷியில தன் நிலத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். சுக்ரீவனுக்கு 4 மாதம் ஆகிவிட்டது. சீதையை தேடுவதற்கு வானரங்களை அனுப்ப வேண்டும். 4 மாதம் மழைக்காலம் ஒன்றும் செய்ய முடியல. மழைக்காலம் முடிந்து 1 மாதம் ஆகிவிட்டது. சுக்ரீவன் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ராமர் காத்து கொண்டிருக்கிறார். மழைக்காலம் முடிந்தது, சுக்ரீவன் வருவாரு, ரிப்போர்ட் தருவாரு. நான் எங்கெல்லாம் வானர்களை அமைச்சிருக்கேன், சீதையை தேடுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணிருக்கேன், எந்த ஒரு தகவலும் இல்லை. லட்சுமணத்தை சொல்றாரு, லட்சுமணா, சுக்ரீவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றவில்லையே. நாம் வாலியை வதம் செய்து விட்டோம். சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 4 மாதம் மழைக்காலம் முடிந்தது. 5 மாதம் 5வது மாதம் பூர்த்தி ஆகிவிட்டது. சுக்ரீவன் இருந்து எந்த ஒரு தகவலும் வரலையே. அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லையே. லக்ஷ்மணனுக்கு கடும் கோபம். லக்ஷ்மணன் என்றாலே கோபம் தான். பிரபுவுக்கு யாராயிரம் ஏதேனும் தீங்கு செய்து விட்டால் லக்ஷ்மணனால் பொறுத்து கொள்ள முடியாது. ஓ பிரபு ராமா, லட்சுமணன் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டார். இன்றே போய் சுக்ரீவன் தலையை கொய்து வருகிறேன். அதற்கு எதிராக எவ்வளவு வானர்கள் வந்தாலும் எல்லாரையும் கொன்று குவித்து விடுவேன். கிஷ்கிந்தே நான் நிர்மூலமாக்கிடுவேன். லக்ஷ்மணா வில்லை அம்பை கையில் எடுத்துக்கிட்டு நான் கிஷ்கிந்தியை நிர்மூலமாக்கி விடுவேன்.
உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, இந்த உலகமே எதிராக அனைவரையும் நான் கொன்று குவித்து விடுவேன். லக்ஷ்மணா இரு, பொறு லக்ஷ்மணா, ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? நீ போ, சுக்ரீவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார். பிரபு ராமருக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேளு. அவர் இங்கு அழைத்து வா, பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்ப நம்ம அவசரப்பட வேண்டாம். போய் சுக்ரீவனை அழைத்து வாங்கி. லக்ஷ்மணன் ராமரின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர் உத்தரவு பெற்றுக் கொண்டு கோபமாக வருகிறார். கட்டும் லக்ஷ்மணுடைய கண்கள்லாம் நெருப்பு பந்து மாதிரி சிவந்திருக்கு. அவர் வைக்கிற ஒரு அடியும் அந்த ஃபாரஸ்ட்ல மரங்கள்லாம் வேரோடு முறிந்து தெரித்து விழுகுது. 2 பக்கம் மரம் நிக்குது. அவர் நடந்து போகும்போது லக்ஷ்மணன் பாதத்துல பூமியை வைக்கும் போது மரங்கள்லாம் வேரோடு சரிந்து விழுகுது, தெரிச்சு விழுகுது. லக்ஷ்மணன் வருகிறார் கிஷ்கிந்தையில. லக்ஷ்மணன் வரும் வேகம் கண்டு வானரங்கள் பயந்து இங்கி அங்கி ஓடுறாங்க. தன் உயிருக்கு பயந்து தன் ஆயுதங்களை தற்காப்புக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். பயந்து ஓடுறாங்க. லக்ஷ்மணன் கிஷ்கிந்தை உள்ளே நுழைந்து, எங்கே உங்கள் சுக்ரீவன், எங்கே உங்கள் தலைவன், எங்க கிஷ்கிந்தையின் வேந்தன், அழையுங்கள். எல்லாம் ஓடுறாங்க. வானரங்கள்ல இங்கே அங்கி பயந்து ஓடி நேரம் அங்கதன்ட்ட போற. அங்கதான் லக்ஷ்மணன் கடும் கோபத்தில் வந்திருக்கிறார். அங்கதன், ஹனுமான், தாரா எல்லாம் ஓடுறாங்க லக்ஷ்மணனை சமாதானப்படுத்த. லக்ஷ்மணன் கேட்கிற, என்ன ஆச்சு? எங்க உங்கள் மன்னன் கிஷ்கிந்தையின் வேந்தன் அந்த சுக்ரீவன் எங்கே? என் பிரபுவுக்கு கொடுத்த வாக்குறுதி எங்கே? என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர்? லக்ஷ்மணா, பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வானரங்கள், நாங்க அவ்வளவு அறிவு சார்ந்தவங்கள் அல்ல. சுக்ரீவன் போதையில் மயங்கி விட்டார். 4 மாதம் மழைக்காலம், பெண்களோடு மதுபானம் அருந்தி போதையில் தன்னை மறந்திருக்கின்றார். மன்னித்து விடுங்கள், மன்னித்து இதோ அவரை எழுப்பி விடுகிறோம். எல்லாம் போறாங்க. அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான், தாரா எல்லாம் போய் சுக்ரீவன் எழுப்புறாங்க. டே சுக்ரீவா, ஏந்திரா, லக்ஷ்மணன் வந்திருக்காரு, உயிருக்கே ஆபத்து. கட்டும் சின்னத்தோடு வந்திருக்கிறார் லக்ஷ்மணன். ஒரு வழியா சுக்ரீவனை எழுப்பிட்டார் போதையில் இருந்தவர். லக்ஷ்மணன் வந்திருக்காரு, போய் மன்னிப்பு கேளு, சீக்கிரம் போ. சரி, லக்ஷ்மணனுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்து விட்டோமே. ஓடி வர்றாங்க. பிரபு கொஞ்சம் அமருங்க, சற்று அமருங்கள், சுக்ரீவன் உடனே வந்து விடுவார். கொஞ்சம் இந்த பழங்களையாவது சாப்பிடுங்க. ஒரு தட்டுல பழங்கள்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க. பழங்கள், கிழங்குகள், இதை அருந்துங்கள், சற்று பொறுங்கள், இப்பொழுது வந்து விடுவார். இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப சொல்றாரு லக்ஷ்மணன், பரமனுண்ட எச்சிலை நொச்சினேன் நொச்சில்லை, நாயுண்ட மலமே அது. நான் பகவானுடைய பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவேன். ராமர் சாப்பிட்ட மீதி உணவு அவர் எச்சில், அதை சாப்பிட வேண்டியவன் நான். பகவானுக்கு படைக்காத உணவு அது நாயுண்ட மலம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பிரசாதம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். என் பிரபு சாப்பிட்ட மீதி உணவை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் மகா பிரசாதம். பிரசாதை தவிர எனக்கு எது கொடுத்தாலும் அது நாயுண்ட மலமே அப்படின்னு சொல்றாரு. நாய் சாப்பிட்ட மலத்தை யாராவது சாப்பிடுவோமா? அந்த மாதிரி கருதுகிறார். பகவானுக்கு நிவேதனம் செய்யாத உணவை, அன்டச்சபிள் ஃபுட், தீண்டத்தகாத உணவு. அப்ப எந்த அளவுக்கு பகவானுடைய கருணையை சார்ந்திருக்கிறார் லட்சுமணன். பிரசாதம் என் பிரபு சாப்பிடணும். அந்த எச்சில் அவர் சாப்பிட்ட அந்த மகா பிரசாதத்தை மட்டும்தான் நான் உட்கொள்வேன். வேறு எதையும் என் முன் கொண்டு வராதீர்கள், சென்று விடுங்கள். ஓடி போய் லட்சுமணன் அந்த சுக்ரீவனை சமாதானப்படுத்தி ராமர்ட்ட அழைச்சிட்டு வராங்க. சுக்ரீவன் வந்து சாஷ்டாங்கமா லட்சுமணன் பாதத்தில் வந்து, நான் உடனே வருகிறேன், நான் ஏற்கனவே ஆட்களை அனுப்பித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஓடி வந்து ராமருடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு அழுகிறார். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வானரன் தானே, நான் ஒரு கீழநிலையான ஜீவனாச்சே, எனக்கு இந்த பௌதிக புலன்கள் உங்களுடைய புறசக்தி நான் கவரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று மன்றாடி பிரார்த்திக்கிறார். நான் ஏற்கனவே ஆட்களை அனுப்பி, கோடிக்கணக்கான வானரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசைகளும் அனுப்பிச்சிட்டேன். விரைவில் நல்ல செய்தியோட வருவாங்க. சீதையை தேடாம 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கேன். சீதையை தேடாம கண்டுபிடிக்காம தான் உங்க தலை, உங்க சிரசு, உங்க சரீரத்தில் இருக்காது என்று கட்டளையிட்டு இருக்கிறேன். மாதிரி புலன்களை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இல்லாட்டி அது ரொம்ப கொடூரமானது. இந்த மாயா, பகவானுடைய பகிரங்க சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது புலன்களை இழுத்து சென்று விடும் பிரபுவுடைய சேவையில் இருந்து. அதனால இந்த புலன்களை, நாக்கு, வாய், இதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்து. தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்.
கிருஷ்ணனா அப்புறம் பேசி முடிச்சா, ஓ நீ கிருஷ்ண கதை பேசிட்டனே, வேற என்ன பேசுறது? நாம ஜபிக்கணும். நாம ஜபிச்சிட்டே வேற என்ன? பிரசாதம் சாப்பிடணும். திரும்பி கிருஷ்ண கதை பேசணும், நாம ஜபிக்கணும், பிரசாதம் சாப்பிடணும். கிருஷ்ண கதை பேசணும், நாம இதேதான் வாய்க்கு வேலை. கீர்த்தனம் செய்வது, கதை பேசுவது, பிரசாதம் சாப்பிடுறது. கீர்த்தனம் செய்வது, கதை பேசுவது, பிரசாதம், இதேதான் பணம். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இந்த நாக்கு தூய்மையடையும், இந்த வாய் தூய்மையடையும், ஆகார சுத்தம், நாம் உண்ணக்கூடிய உணவு சுத்தமானது, உடல் சுத்தமாகும். ஆகார சுத்தோ சத்வ சுத்தி, சத்வ சுத்தோ திரவ ஸ்மிருதி. நம்ம புத்தி சுத்தமானா உடம்பு சுத்தமான புத்தி சுத்தமாகும். புத்தி சுத்தமான திரவ ஸ்மிருதி. சாஸ்திரம் படிச்சா புரிஞ்சுக்கலாம். ஆகார சுத்தோ சத்வ சுத்தி, சத்வ சுத்தோ திரவ ஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வ கிரந்தினா. புத்தி நல்லா இருந்தா சாஸ்திரம் புரியும், சாஸ்திரம் புரிஞ்சுட்டா மோட்சம் தான். ஆகார சுத்தோ சத்வ சுத்தி, சத்வ சுத்தோ திரவ ஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வ கிரந்தினா விப்ர மோக்ஷா, மோட்சத்துக்கான வழி. அதனால இந்த விராட புருஷர்ட்ட இருந்து நம்ம இந்த ஜட சரீரம், இந்த ஜட பகவானுடைய பகிரங்க சக்தி, இந்த பகிரங்க சக்திட்டு இருந்து ஜட உடல் வாங்கியிருக்கிறோம், கடன் வாங்கியிருக்கிறோம் பகவான் இருந்து. இந்த கடன் வாங்கிய சரீரத்தை கொண்டு கர்வம் கொள்ளக்கூடாது. பகவான் இருந்து கடன் வாங்கின இந்த பௌதிக சக்தி கொண்டு நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. இதை நாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்பதான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை நாம் உணர முடியும். இந்த நாக்கு, வாய், இதெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். நமக்கு வேலை பசி எடுக்குது, இந்த ஜட உடல் எடுத்தனால பசி எடுக்குது, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடணும். தாகம் எடுக்குது, பகவான் நிவேதனம் செய்த தண்ணீரை பருக வேண்டும். அப்புறம் பகவானை பற்றி ஜபிக்க வேண்டும். அறுசு உணவுகள் தயாரித்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூலமா இந்த ஜட சரீரத்தை நாம் தூய்மை செய்து விடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.